ரிஷபராசி நேயர்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்குது எல்லாம், தனி ராகு எல்லாம். அதை விட என்னென்னா, கடந்த ஆண்டை விட இப்போ இந்த ஆண்டு தான் அவங்களுக்கு ரிஷபம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். கிருத்திகை மேசத்தில் இருக்க கிருத்தியை விட ரிஷபத்தில் இருக்க கிருத்திக்காரங்களுக்கு புத்திசாலி, ரொம்ப புத்திசாலியாக நடந்துக்குவாங்க, கிளவாக நடந்துக்குவாங்க. ஏமாத்த நினச்சவங்க கூட கரெக்டாக லாக் பண்ணுவாங்க. அதை விட என்னென்னா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் பதவியே கிடைக்கும். அதாவது இந்த பதவி மட்டும் இல்லை, கவர்மெண்ட்ல மட்டும் இல்லை, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க, அரசியல் எல்லாத்துலேயுமே அவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்போ ஒரு பெரிய பதவி அடைவாங்க. ஆனால் திருமணம் ஒவ்வொன்று அமையும். ஊரெல்லாம் பேசப்படக்கூடியதாக இருக்கும். ஓடிப்போய் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். ஓடிப்போனாலும் மீண்டும் குடும்பத்தில் இணைச்சு அவங்கள வச்சு தடபொருளாக பண்ணுவாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சவன் ஜெயிப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க தோற்றுருவாங்க, இருந்தாலும் தோற்றுருவாங்க, இதெல்லாம் எங்கே அப்படிங்கும்போது இந்த மிராக்கள் நடக்கும். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில சார் ரிஷபராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி நேயர்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்குது எல்லாம், சனி ராகு எல்லாம். அதை விட என்னென்னா, கடந்த ஆண்டை விட இப்போ இந்த ஆண்டு தான் அவங்களுக்கு ரிஷபம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். பொதுவாக ரிஷபராசிக்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம். கிருத்திகை மேசத்தில் இருக்க கிருத்தியை விட ரிஷபத்தில் இருக்க கிருத்திக்காரங்களுக்கு புத்திசாலி, ரொம்ப புத்திசாலியாக நடந்துக்குவாங்க, கிளவாக நடந்துக்குவாங்க. ஏமாத்த நினச்சவங்க கூட கரெக்டாக லாக் பண்ணுவாங்க. அதை விட என்னென்னா, லாபஸ்தானத்தில் மீதி எல்லாமே இப்போ வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறனால சில இதெல்லாம் வாக்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூன் ஜூலை வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் ஜெயிக்க, நான் பார்த்தியா சொன்ன நல்லா ஜெயிப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஷபத்தில் கிருத்திகை முடிஞ்சு இந்த ரோகிணி மிருகசி இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சீட்டும் கூட கிடைக்கும். சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சவன் ஜெயிப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க தோற்றுருவாங்க, இருந்தாலும் தோற்றுருவாங்க, இதெல்லாம் எங்கே அப்படிங்கும்போது இந்த மிராக்கள் நடக்கும். அப்படி மிராக்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா ரோகிணி நட்சத்திரம். கிருஷ்ணனை கும்பிட்டாகணும். கிருஷ்ண மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி இருக்கணும். கிருஷ்ணரில் வகை வகையான கிருஷ்ணர் இருக்காங்க, குட்டி வகை வகையாக இருக்காங்க. அதில் எல்லா வகையும் கும்பிட்டு தான் ஆகணும். இல்லை பெரிய கிருஷ்ணரையே போய் கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்க. சென்னையில் இருக்கவங்க இந்த திருவான்மையூரில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அதில் எல்லா விஐபியும் போன வாரம் கூட தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற ஆளுகள்லாம் அங்கே போனாங்க. நானும் கூட போயிருந்தேன். அதனால் அங்கே அந்த கிருஷ்ணரை கும்பிடுவாங்க. கும்பிட்டு ஆகணும். கிருஷ்ணன் மேலே அவ்வளோ, கிருஷ்ணர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறார், இவர் படைக்கிறாரு, பெரிய கதைகள் உண்டு. அப்போது அந்த புராண கதைகள் உண்டு. அப்போ அந்த கதைகளில் பேர் போனவங்க இந்த கிருஷ்ணன். அந்த ரோகிணிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய பலாபலனை கொடுக்கக்கூடிய ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் பதவியே கிடைக்கும். அப்போ அதாவது இந்த பதவி மட்டும் இல்லை, கவர்மெண்ட்ல மட்டும் இல்லை, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க, அரசியல் எல்லாத்துலேயுமே அவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்போ ஒரு பெரிய பதவி அடைவாங்க. ஆனால் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட கையெடுத்து கும்பிடக்கூடிய சூழல் ஏற்படும். இதுலேயும் ரோகிணி நட்சத்திரக்காக சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. அப்படியாப்பட்டவர் தான் தமிழ்நாட்டை ஆண்ட 5 முறை கருணாநிதி ஐயா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி தான். ஆனால் இன்னொன்று வீட்டுக்கு எதுக்காலேயே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா காலத்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் போய் பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு எதுக்கால கோயில் இருந்தது, அந்த கோயிலை பார்த்துட்டு தான் வந்ததாக சரித்திரம் இருக்குது. அப்படி அந்த ரோகிணிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அப்படி பவர் இருந்தவங்களுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய திறமை உண்டு. நாடே கேள்வி. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்கள
செத்துருவாங்கன்னு சொன்னவங்க கூட பொழைச்சு பொழைச்சிருவாங்க. வந்துடுவாங்க. இந்த வருஷத்துல செத்துருவான், ஹார்ட் அட்டாக்கே வந்து அவன் 5 தடவை பைபாஸ் அழுத்தேன், 3 தடவை அட்டாக் வந்து 4வது தடவை அவன் இருக்கவே மாட்டான்னு சொன்னவங்க கூட அவன் எந்திரிச்சு உட்காரக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கடவுளை நம்பணும், கடவுளை போய் கும்பிடணும். எந்த சூழ்நிலையும் நான்வெஜ்ஜை இந்த ரிஷபத்துக்கெல்லாம் அந்த ராசியே ரிஷபமாக இருக்கிறதுனால அந்த ரிஷபத்தை தொடுவது தவறு. தொட்டால் கஷ்டமாகும். இவங்களுக்கு திருமணம் சார்? திருமணம் ஒவ்வொன்று அமையும். ஊரெல்லாம் பேசப்படக்கூடிய இருக்கும். ஓடிப்போய் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். ஓடிப்போனாலும் மீண்டும் குடும்பத்தில் இணைச்சு அவங்கள வச்சு தடபொருளாக பண்ணுவாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படியெல்லாம் இந்த ஆண்டு உண்டு. அப்படி இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி. இதே மிருகசீர நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முழுமையாக மிதுனத்துக்கு தான் போய் சேரும். இருந்தாலும் மிருகசீரம் இருந்ததுனால, ரிஷபத்தில் இருந்ததுனால கல்யாணம் வேண்டவே வேண்டாம், நான் வந்து சன்னியாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அதே ரிஷபத்தில் தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கல்யாண விரக்தி அடைஞ்சிட்டேன், நான் வந்து கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, இது என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லுவான். கடவுளை எதிர்த்து நிற்பான். கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த கான்ட்ரவர்சியா எண்ணங்கள், அந்த அவங்க பார்க்க திசையே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் மிகப்பெரிய சண்டைகள் ஏற்படும். அதனால அவங்க எதிர்த்து நிற்க போகாடும். இல்லை கடவுள் எங்கேயோ கடவுள்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்திலே இருந்தாங்க கூட இந்த நட்சத்திரக்காக, அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காக வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் அடையும். ஆனால் அவங்களுக்கும் என்ன ஆகும், இந்த கல்யாணம் கூடி வரும், அவங்களே தடுப்பாங்க. படிப்பு கூடி வரும், அவங்களே வேண்டாமாங்க. பதவி கொடுப்பாங்க, எனக்கு பதவி வேண்டாமாங்க. இன்னொருத்தனுக்கு கைகாட்டி விடுவாங்க பக்கத்தால். இவ வந்து காந்தி ஆயிடுவார், திடீர்னு அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். வரும்போது காப்பாற்றிக்கணும். போய் நின்று கும்பிடும்போது இவங்க வந்து சிவனை கும்பிடணும். ஒரு ஆள் கிருஷ்ணன் கும்பிடணும். ரோகிணியில் ரிஷபத்தில் வந்து மிருகசீர நட்சத்திரத்தில் வந்து சிவனை கும்பிடணும். சிவனை போய் தேடி தேடி ஓடி போய் கும்பிடணும். அப்படி போய் கும்பிட்டால் நான் ஒரு கோயிலுக்கு போனேன், உடனே எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டேன், அதெல்லாம் நான் கொடுக்கல. அப்போ ஜோசியா ஒரு தடவை நீங்கள் சொன்னால் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேங்க, ஒன்றுமே நடக்கலையே. ஒரு தடவை போயிட்டு வந்தால் நீ என்ன பண்ணேன்னு கேட்டேன். நான் போனேன், குண்டியில் போட்டேன் காசு, தட்டில் போட்டேன், தருமம் பண்ணேன், பிச்சைக்காரனுக்கு. நீ போனது நீ அழுது புலம்பி நின்று கும்பிடணும்ல, அது செய்யாமல் நீ போய் நீயே பணக்கார மாதிரி நீ காட்டும்போது அப்போ நீ இவ்வளோ பெரிய பணக்காரனா, உனக்கு எதுக்குடா கொடுக்கணும்னு சொல்லி தான் எனக்கு தடுப்பாங்க. கோயிலில் நீ பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு போகணும், சாதாரண செப்பலில் இருக்கணும், சாதாரண ஹோட்டலில் தான் தங்கணும். சமயத்தில் அண்ணாமலை கோயிலில் அண்ணாமலையை நான் போனால் ஒரு பாயில் தான் படுப்பேன், சாதாரணமாக தான் நடப்பேன் சொல்லி. அப்படி சாதாரணமாக படுத்து சாதாரணமாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதுக்குள்ளேயே நம்பர் 1 ஹோட்டல் ஒருத்தர் கட்டிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில். இதுக்குள்ளேயே பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ரூம் கண்டே வந்து 25,000 ரூபாய்க்கு கொண்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் தங்கி எந்த இதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் சாதாரண ஒரு மடத்தில் போய் படுத்து மடத்தில் போய் நின்று கும்பிடும்போது உனக்கு எல்லாம் நடக்கும். அதனால் இது மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு படிப்பும் அதே மாதிரி கல்வி இவங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் சாதகமான ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் எப்படி சார்? தெப்பி தேவி வந்துடுவாங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் அவங்க மேலே வந்துடுவாங்க. ஓகே, ஆயில் கட்டி. ஸோ இந்த வீடு வாசல்லாம் எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சாதகமான வருடம். பரவாயில்ல, தப்பிச்சாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி? ரொம்ப தேவைப்படும். ரொம்ப ஆமாம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.